ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம சின்ன ஆனால் ரொம்ப பயனுள்ள கதையை பார்க்க போகிறோம். அதுதான் தாகமுள்ள காகத்தோட கதை. வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு காகம் ரொம்ப ரொம்ப தாகத்தோட பறந்து கொண்டு இருந்துச்சான். வெயில் ரொம்ப அடிச்சதுனால அந்த காகத்துக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சான். அது எல்லா இடத்துலையும் தண்ணி தேடி தேடி அலைஞ்சிச்சான். அப்படி அலைஞ்சு பார்க்கும்போது ஒரு குளமும் இல்லையா, அது பார்க்குற இடத்துல ஒரு பானையும் இல்லையா. அந்த காகத்துக்கு ரொம்ப டயர்டா ஆயிடுச்சான். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த காகம் அப்படியே பறந்து கொண்டு இருந்துச்சான். அந்த சமயம் ஒரு மரத்தடியில ஒரு பழைய மண்பானை கிடந்துச்சான். அதை அந்த காகம் உடனே பார்த்துடுச்சான். காகம் அந்த மண்பானையை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். ஆனா அந்த மண்பானையில தண்ணி ரொம்ப அடிமட்டத்துல இருந்துச்சான். காகம் அதை தள்ளி அந்த தண்ணியை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துச்சான். ஆனா அந்த மண்பானை ரொம்ப வெயிட்டா இருந்துச்சான். இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு காகம் அந்த மண்பானையை பார்த்துட்டே இருந்துதான். கொஞ்ச நேரம் அந்த காகம் அந்த இடத்தையே பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்ததாம். அப்பதான் அது கண்ணில் கீழே இருந்த சின்ன சின்ன கல்லுலாம் தெரிஞ்சுச்சான். உடனே காகத்துக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துச்சான். சரி, இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து அந்த மண்பானைக்குள்ள ஒவ்வொன்றா போடும் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு கல்லா போட ஆரம்பிச்சுதான். அப்படி போட போட அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர ஆரம்பிச்சு. நிறைய கல்லெல்லாம் போட்டு தண்ணி நல்லா மேலே வந்ததும் காகம் அந்த தண்ணி ஃபுல்லா குடிச்சிச்சான். ஃபுல்லா குடிச்சு சந்தோஷமா பறந்துச்சான். இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. நம்ம லைஃப்ல 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா அது பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சா அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்.